பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த நாளிலும் நமக்கு உதவி செய்த தேவனுக்காக துதிக்கிறேன். இந்த நாளில் 116 சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். அல்லேலூயா. என் காலை இடறும் போதும் என்னை தப்புவிக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. கால் இடறுகிறதே என்று சொல்லும்போது தாங்குகிற, ஏந்துகிற, ஹல்லேலூயா, தூக்குகிற கர்த்தராய் இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இருக்கிற. இடர்ச்சை வருவோம். வேதம் சொல்லுகிறது, இடறுதல் வருவது வராமல் இருப்பது கூடாத காரியம் என்று. அப்ப இடறல் என்பது சாதாரணமாய் வரக்கூடியது. இடறலை தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தப்புவிக்கிறார். எல்லாருக்கும் இடறல் வரும். அது யாராயிருந்தாலும், தெய்வ பிள்ளைகளாயிருந்தாலும் மற்றவர்களாயிருந்தாலும் இடறல் எல்லாருக்கும் வரும். அது வராமல் இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அந்த இடறுதல், கால் இடறும் போது, இடறினால் எப்படி ஓட முடியும்? கால் இடறினால் எப்படி நடக்க முடியும்? கால் இடறினால் நாம் போய் சேர வேண்டிய இந்த டார்கெட் எப்படி நாம் போய் சேர முடியும்? இந்த காலை வேளையில் நம்முடைய காலை இடறுதலுக்கு தப்புவிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. நன்றியோடு ஆண்டவரை உயர்த்தலாம். அப்பா, கால் சறுக்கும் போதே அவர் கூட இருப்பாரானால் இடர்ச்சைக்கு நீங்களாக்குகிற, இடறுதலுக்கு தப்புவிக்கிற, இடராமல் காக்கிற ஒரு பரிசுத்த தெய்வன் நம்முடைய தேவன். இந்த காலையில் ஆண்டவரே, கால் இடறி விழுந்திருக்கிறீங்களா? இடறுதல் நிமித்தம் சோர்ந்து போனீங்களா? இடர்ச்சை வந்தது நிமித்தம் கலங்கி போயிருக்கிறீங்களா? வெக்ஸாகி போயிருக்கிறீங்களா? இந்த கால வேளையில் தப்புவிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் தான் நம்முடைய கர்த்தர் இயேசு. இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கால் சறுக்குதலுக்கும் இடறுதலுக்கும் நம்மை தப்புவிப்பார். நன்றியோடு ஆண்டவரை உயர்த்தலாம். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல கால வேளையில் உடைய சந்நிதியை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, என் கால் சறுக்குகிறது, இடறுகிறது என்று தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கலங்குகிற தெய்வ பிள்ளைகள், இதில் எப்படி பிடித்து நிற்பேனோ, எப்படி இந்த சோதனையை கடந்து வருவேனோ என்று கலங்குகிற தெய்வ பிள்ளைகள், பாதம் இடராதபடி காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு நீ கட்டளையிடுவீர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, சறுக்குகிற தெய்வ பிள்ளைகளை, இடறுகிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் தாமே தாங்கி தப்புவிக்கும்படியாய் இந்த நாளில் உம்முடைய வசனத்தின்படியே, இந்த வார்த்தையின் வல்லமையின்படியே உம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறாண்டவரே. எந்தெந்த சூழ்நிலையில் இடர்ச்சை வருகிறதோ, கண்களினால, வாயின் வார்த்தைகளினால, இருதயத்தின் சிந்தைகளினால, தன்னுடைய நடத்தையினால எந்தெந்த விதங்களில் இடர்ச்சை வருகிறதோ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மனதிறங்கி சந்தித்து நம்முடைய பிள்ளைகளை இடராமல் காக்கிற, தப்புவிக்கிற ஒரு தேவன் உண்டு என்று இந்த நாட்கள் நம்பி பற்றி கொள்ள, அதை விசுவாசித்து சுதந்தரித்துக் கொள்ள, விடுதலை பெற்றுக் கொள்ள தேவன் உதவி செய்யும். ஆசீர்வதிப்பீராக. கிருபைக்குள் மறைத்துக் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உன் கால்களை இடறுதலுக்கு தப்புவிப்பார். God bless you. Praise the Lord.